40 45 வருஷமா இருக்கும். 45 வருஷமாவா? கடை மட்டும் ஓனர், ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர் 45 வருஷமா வச்சுட்டு இருக்காரு. ஆமாண்ணா. மட்டன் போய் சிக்கன் உண்டு, பிறகு பெப்பர் சிக்கன், கார்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன், மீன் ஐட்டத்தெல்லாம் வஞ்சரம், தவா ஃப்ரை, ஆயில் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, சில்லி ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை, இட்லி, தோசை, ஆனியன் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு, சிக்கன் தோசை, மட்டன் தோசை எல்லாமே இருக்கும். நிறைய இடத்துல போனீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து நல்லா ரவன்னு காஞ்சி போயிருக்கும். இங்கே வந்து நல்லா பஞ்சு மாதிரி மெல்லும் போது நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த கடையில் நான் சாப்பிட்டதுல எதையுமே குறை சொல்ல முடியாதுன்னா நான் சாப்பிட்ட எல்லாமே நல்லாயிருக்கும். வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகுது. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். காலையில் இங்கே சாப்பிட்டோம்னா ஈசாவில் சாப்பிட்டோம், மத்தியானம் வந்து வெள்ளியங்கிரியில் சாப்பிட்டோம், ஈவினிங் வந்து மருதமலையில் சாப்பிட்டோம். இது எல்லாமே கோயிலில் தான் சாப்பிட்டோம். எங்கேயுமே வந்து ஹோட்டலில் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா, இப்போ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் பக்கத்துலேயே ஒரு 2-3 கடையை விசாரிக்கும் போது அவங்ககிட்ட கேட்டேன் எந்த கடையில் நல்லா இருக்குன்னு கேட்டேன். அவங்க வந்து ஓரளவு இந்த ஏரியாவில் வந்து அன்னலட்சுமியில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அன்னலட்சுமியில் உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. போய்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம கடை வந்து இங்கே வந்து எவ்வளோ நாளான இருக்கு? இங்கே வந்து 45 வருஷமா இருக்கும். 45 வருஷமாவா? கடை மட்டும் ஓனர், ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர் 45 வருஷமா வச்சுட்டு இருக்காரு. ஆமாண்ணா. சரிண்ணே, 45 வருஷமா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் நம்ம கடையில்? நம்ம என்ன இருக்கிற காரணம் வந்து கொடுக்க கூப்பிட்டு நல்லா கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணி வர கஸ்டமருக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நீட்னஸாக சர்வீஸ் பண்ணி அனுப்புவோம் மேம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது? வெரைட்டியில் வந்து காலைல கடை 10 மணிக்கு ஓப்பனிங். மீல்ஸு, கூட்டு பொரியல், சாம்பார், ரசம், மீன் குழம்பு, மட்டன் போய் சிக்கன் உண்டு, பிறகு பெப்பர் சிக்கன், கார்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன், மீன் ஐட்டத்தெல்லாம் வஞ்சரம், தவா ஃப்ரை, ஆயில் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, சில்லி ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை. என்ன சொல்லிக்கிட்டே போறீங்க? அவ்வளோ ஐட்டமாக இருக்குது நம்ம கடையில். ஆமாண்ணா. இந்த ஐட்டம் வந்து எல்லா டைமும் இருக்குமா இல்லை டைமிங்கில் இருக்குமா? காலைல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து தொடர்ந்து 4 மணி மணி இருக்குமா. தொடர்ந்து டைமு 2-3 மணி போல் ஒவ்வொரு பொருள் கம்மியாகிட்டே இருக்கேன். அப்புறம் 4 மணிக்கு மேலே ஸ்டார்டிங் ஆயிருமா. இட்லி, தோசை, ஆனியன் ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு, சிக்கன் தோசை, மட்டன் தோசை எல்லாமே இருக்கும். நைட்டு எத்தனை மணிக்கு கடை கூப்பிடுவீங்க? கடை 12 மணிக்குமா. அதே மாதிரி கடை 11:30 மணி ஆனால் ஒரு ஐட்டம் கம்மியாகிட்டே இருக்குமா. ஓகே, காலியாக ஐட்டம் கம்மியாகிட்டு. ஆமாண்ணா. ஓகேண்ணா. எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு ஆனியன் தோசை, ஒரு ஆம்லேட்டு. ஆமாம். சித்தூசிக்கு வந்து ரைஸை வந்து எந்த ஒரு ரைஸ்லையுமே அஜினோமோட்டோ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சித்தூசி நம்ம ஆர்டர் பண்ண ஆனியன் தோசை, ஆம்லேட்டு ஆர்டர் பண்ணி வந்து 5 நிமிஷம் கூட அவ்வளோ வந்துருச்சு. ஆனியன் தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடித்து முக்கோண ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கிரேவியை கொடுத்துருக்காங்க. கிரேவி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். தேங்காயெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். கிரேவி சூப்பராக இருக்குண்ணா. எனக்கு ஒரு கலைக்குண்ணா சிக்கன் கிரேவி. மட்டன் கிரேவி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. மட்டன் கிரேவி வந்து இங்கே ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி எந்த ஹோட்டல்லையும் வந்து இவ்வளோ ஆனியன் வைக்க மாட்டாங்க. ஆனியன் தோசை பயங்கரமாக வச்சுருக்காங்க. இவ்வளோ ஸ்டஃப் இங்கே பாருங்க. சட்னினா அப்படியே இருக்குது. ஏன்னா மட்டன் கிரேவி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஆஃப் ஆயில் மசாலா கலக்கியும் வந்துருச்சு. சிக்கன் கிரேவியோட மட்டன் கிரேவி அதோட பாசம். நெக்ஸ்ட் இந்த தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கா? கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ஜங்ஷனில் இறங்கி அந்த ஏரியாலேயே அன்னலட்சுமி ஹோட்டல்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு சொல்லுவாங்க அட்ரஸ். சரியா? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல் இருக்கும். எந்த ஹோட்டலும் போகாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் உள்ள சந்தில் வந்தீங்கன்னா அந்த சந்தில் லெஃப்ட் வந்தீங்கன்னா அன்னலட்சுமி ஹோட்டல் இருக்கும். நான் எதுவும் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடும்போது அது நல்லாவே இருக்காது. இந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன்.
என்னோட சஜஷன். நெக்ஸ்ட் மசாலா கிரேவி, ஆம்லேட் நூடுல்ஸ். சாரி, இது வந்து ஆஃப் ஆயில் கிரேவி, ஆஃப் ஆயில் மசாலா கிரேவி. இது வந்து கலக்கி ஃப்ளேவரில் இருக்குது. ஒரு மாதிரியா ஜூஸியாக போகுது. உள்ளே போட்ட உடனே டேஸ்ட் தெரியும்ல நாக்கில். நல்லா இருக்கும். சும்மா டேஸ்ட் இல்லைன்னா இந்த சிக்கன் ரைஸை கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்பூனும் எனக்கு போதும். சாப்பிட்றா ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு பண்ணி இருக்குது ரைஸு. நிறைய இடத்துல போனீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து நல்லா ரவன்னு காஞ்சி போயிருக்கும். இங்கே வந்து நல்லா பஞ்சு மாதிரி நெல்லும் போது நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த கடையில் நான் சாப்பிட்டதில் எதையுமே குறை சொல்ல முடியாதுன்னா நான் சாப்பிட்ட எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த மட்டன் கிரேவி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சாப்பிடலாம் தான் இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க ஃபுல் ஏன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு. நான் போதும். அதே மாதிரி இங்கே வந்து சர்வீஸ் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. எந்த ஹோட்டல்லையும் இந்த ஏரியாவில் இந்த ஒரு சர்வீஸ். உங்களுக்கு உங்கள் இலையில ஃபஸ்ட் வைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன வேணும் எது வேணும்னு எல்லாத்தையுமே வந்து கேர் பண்ணி ஒவ்வொரு டேபிளுக்கு ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.